போம்படிகள் ஒன்றிலே காலை கெட்டு போகிறது. ஒருவேளை நாய் மலை மாதிரி போனோம். நாயினா கார்த்திகை மாசத்துல ஒத்தனாய 10 நாய்கிட்ட இருந்திருக்கேன். வாங்கடே இங்கே டான்ஸ் ஆடக்கூடிய அன்பு சகோதரி மரியாதைக்குரிய கரூரை சேர்ந்த சுகந்தி அவர்களுக்கு நமது கிராம சமூகம் விழா கமிட்டி சமூகம் மாலை வைத்து பொன்னாடை பொருத்தி பெருமை சேர்க்கப்படுகிறது. பொம்பளை பிள்ளைக்கு ரோசா மாலையா பரவாயில்ல. எங்களுக்காக மாலை அணிவித்த அதாவது பொன்னாடை போர்த்திய ஊர் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம். பொம்பளை பிள்ளைக்கு ரோஜா பூ. ஆமா இருமா மாலை போட்டுக்காவல் இந்த ஊர்ல. ஆமா இது என்னமா மாலை? ரோஜா பூ மாலை. போடி திங்கச்சிருக்கி. இது ரோஜா மாலை கிடையாது. எதனால தெரியுமா ரோஜா பூ மாலை போட்டுருக்காங்க? பொம்பளை பிள்ளைகள ரோஸ் மாதிரியா? அப்படி இல்ல, ஊருக்காரங்க எவ்வளவு மென்மையா தெரிஞ்சிருக்கா. இது ரோஜா மாலை நீங்க சொல்றீங்க. ஆமா இது ரோஜா மாலை நான் சொல்றேன். ஏன் எங்களுக்கு போட்டது பூராமே வேற மாலை. ஆமா ஏன் ரோஜா மாலை போட்டுருக்காங்க? எனக்கு ஏன் ரோஜா பூ மாலை போட்டுருக்காங்க? ரோஜா பூ மாலை இல்ல. ஆமா இது ரோஜா பூ மாலை. உனக்கு ஏத்த ஆம்பளை மாலை. ஏன் அப்படி? ஆம்பளை பொம்பளை மாலை என்ன ஆம்பளை மாலை என்ன? நீங்களாம் மனுஷன். ஆமா அதான் இருக்கட்டுமா. இந்த பிள்ளைய பார்க்கும் போது இந்த கலைஞனும் இவனை சிலை வடிப்பா இந்த புலவனும் இவனை பாக்கி வைப்பா இந்த கலைஞனும் இவனை சிலை வடிப்பா இந்த புலவனும் இவனுக்கு பாக்கி செய்ப்பா கலைஞனும் இவனை சிலை வடிப்பா இந்த புலவனும் இவனை பாக்கி வைப்பா அந்த இவன் காதல் கொள்ளும் இவனை வாரியை காதல் நான் பார்த்ததிலே இவன் ஒருத்துக்கு தன் அகலமே மரியாதை கெட்டு மான கெட்டு போயிரு. தெரியுமா உனக்கு? ஐயா முன்னபடியே தெரியாத பொம்பளை பிள்ளைய பார்த்து அகலம் சொன்னா என்ன அர்த்தம்? மரியாதை பேச சொல்லுங்க. போனா போது பொறுமையா பேசிட்டு பாட்டு தள்ளி போயிடுச்சு. கோச்சுக்கறீங்க கையை நீ பேசாதே. முதல்ல அப்படியே கவிங்க வேண்டாம். அப்படியே கவிங்க. உங்களை பார்த்தோனே வர்ணிக்க போறேன். நீங்க அடடா சொல்லுங்க. கல்லினால் செய்யப்பட்ட கற்சிலையே பேசாதியா. பொன்னினால் செய்யப்பட்ட கொச்சுல்லையே. அது இல்லைன்னா வந்து அடாடா எவ்வளவு பெரிய கவிஞனா இருக்கா. அது இல்லைன்னா அட்வான்ஸே கொடுக்க மாட்டாங்கல்ல. கல்லினால் செய்யப்பட்ட கற்சிலையோ இல்லை பொன்னினால் செய்யப்பட்ட பொச்சுல்லையோ. ஐயோ அதெல்லாம் இருக்கியா? பொச்சுலையோ பொன்னால் வடிக்கப்பட்ட சிலையோ. ஒரு ரூபாய் பூத்து மாதிரி இருக்கு. நீ வாடுக போட்டுக்கிட்டே இருக்கலாம். மரியாதையா இருந்துக்க. வேண்டாம் தேவையில்லாம இருக்கீங்க. தேவையில்லாம நீ பேசு. ஆம்பளைக்கு மரியாதை பேசு. பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை பேசியா? ஆம்பளை இல்ல பொம்பளைக்கு மரியாதை. பொம்பளை பிள்ளை வச்சாதே ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை. சிவனிலே சக்தி இருக்காங்க. சக்தி இல்லையே சிவனிலே இருக்கியா? எல்லா விதத்திலும் ஆம்பளை பெரிய ஆளு. பொம்பளை பிள்ளை தான் பெரிய ஆளு. ஆம்பளை சிங்கறாங்க. என்னைக்கு பொம்பளை பிள்ளை வச்சாதே ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை. தெரிஞ்சுக்க என்னைக்குமே ஆம்பளை பொம்பளைய பார்த்தாதே மோச்சம். என்ன மாதிரி பொம்பளை பிள்ளை உன் கூட இருந்தா மட்டும் தான் நீ ஊருக்குள்ள போறான் பண்ற மீசியை முறுக்கிட்டு எந்த அழகு பொம்பளை பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கான் பாரு. அவன் தாண்டா ஆம்பளை அப்படிம்பாங்க. நீ பாட்டுக்கு ஒத்தையா உட்காந்துட்டு இருந்தா போறான் பண்ற மொட்டு. அதுக்கு பாரு அதுக்கு தேவையில்லாம பொம்பளை பிள்ளை பின்னாடியே போக மாட்டேங்கிறான்னு சொல்லிவிடுவாங்க. அதனால மரியாதையா பொம்பளை பிள்ளை சேர்ந்தா தாண்டி உனக்கு நல்லது. பொம்பளை பிள்ளை தயவுங்களுக்கு தேவையில்லை. வேற என்ன தயவு இல்லாம என்ன பண்ணுவ? அம்மா ஒரு தெரிஞ்சுக்க நான் மட்டும் இல்ல என் பங்காளி கூட அப்படித்தான். என்னது? கம்மாக்கரைய பக்கம் போவோம். ஆமா எவன் இருக்கானே என்று வைப்போம். சரி காடை வீடாக்கி கையை மனைவியாக்கி கருமு வெள்ளையனே வெளியேறி நாங்க வாழ்ந்துவோம். எல்லாம் பேசிக்கிற எல்லாம் 10 வருஷமா இந்த வேலையை பாத்துக்கியா. உனக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை எல்லாம் பத்தி என்ன தெரியும்? என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைதான் சோகத்தையும் கொடுக்கறது ஒரே ஜென்ம பொம்பளை பிள்ளை தான். தெரியுமா? நாங்க ஆம்பளை கார் ஓட்டுவோம். முடிச்சவே பொம்பளை பிள்ளைய வச்சு செய்யறான். முடியாதவே கை முட்டி அடிச்சிட்டு கிடக்குறேன். அதுக்கு என்ன அவளை சொல்ற? நானும் கார் ஓட்டுவேன். நாங்க லாரி ஓட்டுவோம். நானும் லாரியை ஓட்டுவேன். நாங்க ட்ரெயின் ஓட்டுவோம். கண்டெய்னர் லாரியை லெஃப்ட்ல அதை இண்டிகேட் போட்டு ரைட்ல திருப்புவேன். அப்புறம் சொல்ற வேற மேட்டுக்கு வா. நாங்க ஏரோப்ளேன் ஓட்டுவோம். நானும் மேல ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நான் ஜெட்டே ஓட்டுவேன். ஆமா இம்புட்டி ஓட்டுற பொம்பளைங்க நாங்க தான் ஓட்டுவோம். ஒண்ணேவே விடியந்துட்டி நான் ஓட்டி விடுவேன். நீ என்ன காட்டுவீங்க? நாங்க தான் ஓட்டுவோம். யாரு சொல்றது? முதல்ல ஒரு விஷயம் தெரியுமா? வெட்டிக்காரர் நல்லா கேட்டுக்குங்க. சொல்லுங்க. அதாவது ஒரு வண்டி இருக்குன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரிங் நல்லா இருக்கணும். அப்புறம் தான் கீர் லாடு, ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், ஃபோர்த் கீர் வரல போடுறதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. முதல்ல ஸ்டீரிங் வந்து கரெக்டா வச்சிருந்தா தான் ஒழுங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கிளட்ச் அமுத்தி அப்புறம் மோட்டர்ல இருக்கிற எல்லாத்தையும் பிரேக் இதெல்லாம் செய்யறது அப்புறம் தான். முதல்ல ஸ்டீரிங் வேணும். ஸ்டீரிங்னா யாரு? ஏறி உட்கார்ந்தானே முதல்ல டிரைவர் எதை தொட்டு கும்பிடுறான்? எங்க விட்டு இதத்தான் ஏன் தொட்டு கும்பிடுறாங்க? இவனுக்கு அப்பப்ப கிரீஸ் வேற போட வேண்டியது. நான் என்ன சொல்றேன்? ஸ்டீரிங்னா பொம்பளை பிள்ளைன்னு சொல்ல வரேன். இல்ல உங்க வண்டியில போத்தார்னு வச்சுப்பாங்க உங்களுக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? முடியாதவன் தான் அது எதுன்னு குறை சொல்லி பேசுங்க. முடிச்சவன் அப்படியே வச்சு செஞ்சான்னு வச்சுக்க அப்படி இருக்குமியா. நீ ஒண்ணுமே பார்க்காததுக்கு முன்னாடி அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா செஞ்சு பாரு. அப்புறம்ல இருக்கு. யார்ட்ட பேர் தெரியா பேசிட்டு இருக்கீங்க? யாருன்னா நீ என்ன போமா ஓய வேலைய பாரு. போட்டு எடுத்து பாரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. தேவையில்லாம நீ பேசாத. பொம்பளை நான் மட்டும் இல்ல
எங்க ஆம்பளையில குறைச்சு பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னமோ பெரிய எகிரிட்டு வருது. இருமா பொம்பளை குறைச்சு பேசியா இப்ப பேசு என்னமா பொம்பளை பிள்ளை என்ன ரொம்ப பயந்து பொம்பளை கூட ரவுடி எப்படி இருக்காங்க? நம்ம ரொம்ப பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்க. தெரிஞ்சுக்கமா பொம்பளை நான் இல்ல எங்க ஆம்பளைய வர்க்கம் யாரையும் தவறா பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? முந்தி தவறு 300 நாள் சுமந்து தொந்தி சரியே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது யாரு? ஒரு தாய் பொம்பளை. பெற்றெடுத்தா போதுமா? தன்னுடைய ரத்தத்தை பாலா மாத்தி ஊட்டி வளர்த்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம இவ்வளவு பெரிய ஆளாகிறது யாரு? ஒரு தாய் பொம்பளை. என் கூட பிறந்த சகோதரி ஒரு பெண்ணு பொம்பளை. நான் கட்டிக்கிற போது உன்னைய மாதிரி ஒரு பெண்ணு பொம்பளை. நான் மட்டுமல்லமா எங்க ஆம்பளைய வர்க்கம் யாருமே பெண்கள் தவற பேச மாட்டோம். பொம்பளை சொல்றேன் கேளமா, பொம்பளையா இருந்தாங்க எப்ப? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இதை பத்தி ஆத்தாம இருக்க. அப்ப ஜாக்கெட்டே கிடையாதுமா. அள்ளி கொண்ட முடிஞ்சு 1 ரூபா அகலத்துல பொட்டு வச்சு 16 முளை சேர கட்டி மாறாப்பு எடுத்துட்டு வீதியில வந்தா 5 வயசு சின்ன பையன்ல இருந்து 50 வயசு பெரிய வரைக்கும் பொம்பளையை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. பெண்களை பார்க்கும் போது மதுரை மீனாட்சி உலகம் காஞ்சி காமாட்சி உலகம் தெய்வீகமா இருந்தாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், உங்க நாகரிகத்துல நாயை விட்டு உழப்ப விட, உங்க நாகரிகத்துல ஈயத்தை கச்சிட்டு ஊத்த, உங்க கலாச்சாரத்தை கழுதையை விட பங்காளி நீங்க சொல்லுங்க பங்காளி. ஐயா நைட்டி அவங்க அது நைட்ல விட நைட்டி, பகல்ல விட பகட்டியா, இல்ல அதிகாலையில விட அகட்டியா? இப்ப உள்ள பிள்ளைங்க ஐயா முன்னாடியா இருப்பா இந்த நைட்டி ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு செருப்பு போடுவாள் ஹைட்ல சாமுங்க. செருப்பு போட்டதும் கும்பா 2 இப்படி தூக்கிறோமுங்க. ஏதோ குண்டியில சரங்க வந்த மாதிரி இந்த நைட்டி போட்டுக்கிட்டு ஹைட்ல செருப்பு போட்டு புள்ள பிள்ளை தண்ணி போவாங்க. போயிட்டு அடிக்கலாம் அப்படி இருக்கும்ல, அங்க போய் அடிக்கலாம்ல, அங்க போய் இவங்க சொல்லி எப்படி அடிப்பாங்க? அடிக்கொலாயில இப்ப இல்லையா வீட்டுல தருதவங்கலாம் பைப்ல தண்ணி வருது. அங்க போய் தண்ணி வராது, ஒரு மசூர் வராது, குடும்பமே டண்டக்கு டண்டக்கு ஆடி கிடக்கு. அப்பத்தே என் பங்காளி 2 சைக்கிள் இருப்பேன். போகும்போது சைக்கிள்ல செயின் கலர்தான் இல்லையா கழட்டி விட்டுருவேன். அவன் மாட்டு குடும்பம் சைக்கிள் செயின் மாட்டோம்ல கூட வந்து வாடாம அப்படி வீட்டுக்கு சும்மா வெண்ணேன் இன்னைக்கு ஓசியில புழு புழு காமிச்சுட்டாங்க. அப்படி எங்க ஆம்பளை வர்க்கத்தில் இருக்கிற ஒன்னே மாதிரி பொம்பளை நம்ம எங்க சரியான பொம்பளை. எங்க ஆம்பளை ஒரு குறை சொல்லி ஏங்க ஏங்க வெட்டிக்காரர நீங்களே நல்லா கேளுங்க. பொம்பளை பிள்ளைகளை பத்தி நீங்க இம்பிட்டு குறை சொல்லிட்டீங்க, ஆம்பளை பிள்ளைகளை பத்தி குறை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் கூட பிறந்த ஆம்பளை பிள்ளையும் ஒரு அண்ணன் தான். எனக்கு ஒரு அப்பா இருக்காருல்ல, அவரும் எங்க அப்பா, அவரும் ஆம்பளை பிள்ளை தான். நான் தப்பா தவறாலாம் பேசுறேன். உங்க நாகரீகத்துல நாயை விட்டு ஒண்ணு கடிக்க, உங்க நாகரீகத்துல 4 பேர் காரிக்கிட்டு துப்ப, உன் முகர கட்டியில முள்ள விட்டுக்கிட்டு சாத்த, ஏயா நீங்களே கேளுங்க. இங்க இருந்து டைட் பண்ணி இந்த நேரம் கேட்டா பேக்கேஜ் போடுறேன்றாங்க. அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஜீன்ஸ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜீன்ஸ் அத பாத்திருக்கீங்களா? அத்தாடி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ஜீன்ஸை கழட்டுறாங்க. அதுல இந்த பக்கம் கிழிச்சு இந்த பக்கம் கிழிச்சு இந்த பக்கம் கிழிச்சு கேட்டா நாங்கெல்லாம் நாகரிகம், இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்டைலு. அதாவது பரவாயில்லைங்க, ஏன்டா அப்படி கிழிச்ச பேட்டை போட்டு போடலாம், அதுக்கு ஸ்டைலுங்கிறியா? அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தாங்க ஒரு ஜீன்ஸை மாத்திரியா. அப்படியே போட்டது போட்ட வாக்குலயே வச்சே அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னத்துக்குடா இதையே போடுறது தெரியுற? அட போமா நீ வேற, இதே வேலையாத்தான் எல்லாம் தெரியுறாங்க. நான் மட்டும் மாத்தி என்ன பண்ண போறேன்? அத அந்த காலத்துல ஆம்பளை எப்படி இருந்தாங்க? தும்பப்பூ மாதிரி வேஷ்டி சட்டையும் கட்டிக்கிட்டு திருநீர் பட்டைய பூசிக்கிட்டு என் ஜாமிய தோல்ல துண்ட பொருள் என் சியெல்லாம் நடந்து வர்றப்ப எப்படி இருந்தாங்க? அப்படியே கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். உன் முகர கட்டையில முள்ள விட்டு சாத்த, உன் மூஞ்சி முகர கட்டையும் பாரு. இவங்க பல்லே விளக்குறதுல விடிய முன்னமே கோட்டை தூக்கி வாயில வச்சாங்கன்னா போதும், அப்படியே நடக்கணும்னு புல் போதையில வர்றது, அப்படியே வீட்டுக்குள்ள வந்து குப்புற கடிச்சு படுத்துறது. என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க என்னங்க எந்திரிங்களே. என்ன எதை எந்திரிக்க சொல்ற? கொஞ்சம் என்னை பாருங்களேன். எங்கிட்டு பாக்குறது? குப்புற கடிச்சு படுத்துக்கிறவங்க போய் பாக்குறது. என்னங்க என்னங்க ஏங்க இத பாருங்களேன். யோ முகத்தையா சரி ஏங்க என்னங்க இந்த பக்கத்து வீட்டுல அட இருமா ஏங்க இந்த பக்கத்து வீட்டுல விசேஷ என்னம்மா கம்மனி இருமா நச நசன்னு. சரிங்க நேரம் ஆயிடுச்சு, பிள்ளைகள்லாம் தூங்கிட்டாங்க. ஏங்க இன்னைக்கு இருமா நாளைக்கு. ஏங்க என்னங்க இன்னைக்கு இல்லம்மா இருமா நாளைக்கு. பேச்சுவார்த்தையா? என்னங்க
என்னங்க இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சுங்க, பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. இன்னைக்கு நாளைக்குமா எத்தனை நாளைக்கு குடியார முண்டை உன் முகர கட்ட என்ன வருஷம் பூரா குடிச்சுட்டு முழங்கால் தெரியாம முட்டி தெரியாம அதுன்னு தெரியாம இதுன்னு தெரியாம வேட்டியும் தெரியாம குளத்தடிச்சுட்டு தூங்குறாங்க. இவங்க பெரிய ஆம்பளை சிங்கம் போட்டு கழட்டுது. என்ன போய் கழட்டுது? 1.5 கிலோமீட்டருக்கு கடைசி போயில போட்டு அமுத்திக்கிறது. இவங்க வாய் பக்கத்துல போக முடியுதா? குருட்டு புண்ணாக்கு, ஆக்கங்கிட்ட கூக, அறிவு கிட்ட புண்ணாக்கு, வாய் கிடக்குது அம்புட்டு நாத்து அடிக்குது. இவனுங்க பெரிய ஆம்பளை பெரிய பீத்துல பீத்திக்கிற. நீ என்னமா பெரிய பொம்பளை பிள்ளைய குறை சொல்லி பேசுறிய? இல்லை மானங்கட்ட சச்சனுக்கு உன்னை விடியங்களாட்டி ஊருக்குள்ள 10 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருவேன். போடா போதே பொம்பளை பிள்ளையாச்சு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். பக்காளி போட்டேன் உன் வீட்டு பொட்டியெல்லாம் பொழந்துக்கிட்டு போயிரு பாத்துக்க. ஆமா ஓகே, உங்களை பார்த்தவனே தாய்க்குளம் நினைச்சேன். நீங்க வாயை திறந்ததுக்கு அப்புறம் தெரியுது பெரிய தெப்பு குழம்பு. உங்களை பத்தி குறை சொல்லி பேசுறேன். இந்த மைத்தை தான் சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியாத. அடிக்கும் போது என் பொட்டாட்டி அடிச்ச மாதிரியே வரும் எனக்கு. சரி வேண்டாம் நிப்பாட்டி பேசு. பேச்சுவார்த்தை நிப்பாட்டி எத்தோட நீங்க நினைச்சிட்டு போட முடியும். நினைக்கிறேன் அப்ப அது போய் வேலை செய்யாதா? வேணாமா? என்ன வேணாமா? நான் என்ன கொடுத்தேன் வேணாங்கிறது ஏன் வர மாட்டேங்குது? வந்தா வர வச்சுதான் பாருங்களேன். இது என்னங்க? இது என்னங்க? அம்மா இந்த இடத்துல என்ன செய்றீங்க? இந்த இடத்துல பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். வியாபாரம் தொழில். என்ன வியாபாரம்? எள்ளி வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் 7 வயசுல எள்ளி வித்தவன். உங்க இளநீ செவ்வரணியா பொச்சரணியா? என்னையா சொல்ற? செவ்வரணியா பச்சரணியா? பொள்ளாச்சி இளநியான்னு கேளு. உங்க இளநீ என்னமோ தெரியலையே, வந்ததுல இருந்து கமிட்டி மெம்பர் அதுலயே வாயில வச்சுக்கிட்டே இருக்கீங்களே. உங்க இளநீல எங்க ஸ்டாவ் போட்டு உறிஞ்சலாமா? அது ஒரு விஷயம் தெரியுமா? முடிஞ்சவே கல்பா ஒரே அல்பா அப்படியே அடிக்கிறான். முடியாதவே ஸ்டாப் போட்டு உரியா. அதுலயும் முடியாதவே என்ன ஒன்றே டம்ளர்ல போட்டு கவுத்திக்கிட்டு சாப்பிடுறான். அது அவங்க விருப்பம். புளியம்பழம் கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காதயா? இது கொட்டை இருக்கும் பழம், உடைய கோலால இருக்கும் பழம், இது கொட்டை எடுக்கும் பழம், இது ஜோராக இருக்கும் பழம், கொட்டை இருக்கும் பழம், உடைய கோலால இருக்கும் பழம். எத்தனையோ பேருக்கிட்ட புளியம்பழம் பாத்தியா? அத்தனையோ பேருக்கிட்ட இம்மாதிரி பாத்தியா? பார்த்ததே இல்லம்மா. கைக்கு அடக்கமா உன் வாயில வைக்க வாட்டமா இருக்குது. இந்த பக்கமா ஓடு. எதுக்குயா? தப்பிச்சுக்குவே. நான் பாட்டு பாடுறப்ப ஓடிட்டு ஆடுவேன்னு சொல்ல. இந்த பக்கமா ஓடிடாத. 21 சாடல்ல பிள்ளை வரைக்கும் நாங்க பொறுப்பு இல்லை. நான்லாம் இந்த பக்கமா போக மாட்டேன். ஏமா போயிட்டா பாருவே. இருட்டா கிடக்கியா? அது எல்லைக்கு நோளே அம்மா. ஓ எல்லையே தாரியா சும்மா எல்லை இருக்குதா அம்மா? நான் இடிச்சது நாடு சும்மா. விவரமான பிள்ளை விவரம் பேசல. விவரம் பேசல. விவரம் மாறல. விவரமான பிள்ளை என்ன செய்யணும்? இந்த வண்டியில பிரேக் பிடிக்காம வந்துருக்குல்ல, நமக்கு கீரை பிடிச்ச ஆட்டா. என்ன மயத்துக்கு நான் போய் ஆட்டுறேன். அடி வந்தாலும் வண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி வந்தாலும் பொடி புதுக்கோட்டை போயிடல, வந்தாலும் வண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி வந்தாலும் பொடி புதுக்கோட்டை போயிடலாடி.
நல்லா பேசுறீங்க. சொல்லுங்க. காலம் முடிஞ்சு பிடிக்காதவன் கோலம் மறித்து குழு கொப்பம் இருக்காங்க. பாட்டிஸ் வரணும் அப்படின்னு என்னங்க? உள்ள டவுசர் போட்டுருக்கீங்களா? இல்ல பேண்ட் தான் போட்டிருக்கேன். உங்க பேர் என்னங்க? என் பேர் வச்சாலும் தப்பா நினைச்சிக்க கூடாது. என் பேர் மயில். பேர் என்ன? என் பேர் முருகங்க. அப்படியா? மயிலு. முருகா. அப்ப நான் ஏறவா? ஐயோ வேணாம்ப்பா. முருகன். அந்த பேர் மயில் செத்து போகும்டா. அந்த பேர் வேணாங்க. ஏமா? என்னது? பேரை மாத்திக்கிடுவோம். பேர் என்ன பேரு? உங்க பேர் சக்கு. சக்கு. என் பேர் சொக்கு. சொக்கு. நம்ம ரெண்டு பேருக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கலாம்? நக்குன்னு வச்சிருவோம். ஐயோ போயாங்கிட்டு நல்ல பேரா ஏதாவது சொல்லி. அது வேணாங்க. நாங்க அண்ணன் 3 பேருங்க. அம்மா சொல்லுங்க. நாங்க அண்ணன் 3 பேரு. அண்ணன் தம்பி 3 பேர் யாராரு? மூத்த அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. கெண்ட குஞ்சு. இன்னொரு அண்ணன் பேரு என்னது? கெளுத்தி குஞ்சு. ஐயோ நாங்க பெரிய குஞ்சு பரம்பரை. என் பேரு உங்களுக்கு என்னதுங்க? கொரவ குஞ்சுங்க. இருக்கா? நீங்க மனசு வச்சா இந்த கொரவ குஞ்சு பெரா குஞ்சா மாத்தலாம். போட்டேன்னா கொல்லிக்கட்டை எடுத்து லவக்குன்னு சுட்டு வச்சு விட்டுருவாங்க. ஐர குஞ்சா போய்க்கிட்டு என் உண்மையான பேரு சொல்லுங்க. இளையராஜாங்க. உங்க பேரா? என் பேர் வந்து தீங்க. சுகத்தீங்க. தீயா? நாங்க தண்ணி ஊத்திடுவோமே. பாப்பா அமர்த்தி விட்டுருவோமே. பாக்கலாம். ஓமையில கொண்டு ஆசை உத்தமியை நித்தம் உண்டு சத்தியமா சொல்லு நீ தங்கரத்தினமே தலைமுடியாத கட்டி பொன்னூரத்தினமே என் தங்கம் என் பொண்ணு என் தங்கம் ஓமையில கொண்டு ஆசை உத்தமியை நித்தம் உண்டு சத்தியமா சொல்லு நீ தங்கரத்தினமே தலைமுடியாத கட்டி பொன்னூரத்தினமே. இந்த பாட்டு எழுதுவது யாரு தெரியுமா? யாரு? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. அண்ணா பிறந்த ஊர் இந்த ஊரு காஞ்சிபுரம். ஈரோட்டில் பிறந்தவர் யாரு? தந்தை பெரியார். அவர் நினைச்சு போறாரு. ஈரோட்டு சந்தையில எனக்கு வேண்டி எடுத்துக்குவோம். ஈரோட்டு சந்தையில எனக்கு வேண்டி எடுத்துக்குவோம். காஞ்சிபுரத்திற்கு சேர தங்கரத்தினமே தங்கை கல்யாணம் கட்டிக்கிறேன் பொன்னுரத்தினமே கனவுல வந்தவளை கால தூக்க வந்தாய் என்று கனவுல வந்த அவளி வந்தாயடி கனவுல வந்தவளை கால தூக்க வந்தாய் என்று கதையாக போக வேண்டாம் தங்கை கனவாக தொலைகிறேன் பொன்னுரத்தினமே ஓமையில கொண்டு ஆசை உத்தமியை நித்து கொண்டு சத்தியமா சொல்லுறேன் நீ தங்கரத்தினமே கனவுடையாத கண்ணே பொன்னுரத்தினமே கனவுடையாத கண்ணே பொன்னுரத்தினமே. என்னுடைய காதல் செல்லவா? சொல்லுங்க. நீ பாதி நான் பாதி கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லையே இங்கே நான் இல்லையே உயிர் நீயே நீ பாதி நான் பாதி கண்ணே
பொய். பூ என்பது ஒரு எழுத்து, அந்த பூவை விரும்பும் பெண் என்பது 2 எழுத்து, அந்த பெண்ணினால் வரும் காதல் என்பது 3 எழுத்து, அந்த காதலால் வரக்கூடிய மரணம் என்பது 4 எழுத்து. அதுதான் இன்றைய இளைஞர்களின் தலையெழுத்து சொல்லிக்கொண்டு பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுடுவாங்க. பொம்பளை சிரிச்சா புள்ளத்தாச்சு, ஆம்பளை சிரிச்சா கடைங்காரன். பெண்களை நம்பாதே, என்னைக்கும் பெண்களை நம்பாதே. கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசினே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தா நடவலி, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசினே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. சுமந்தி பெட்டி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாரா தந்தி ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா வேறு கைய வீசி கொண்டு வீரகு சுமந்து கொண்டு இரவா பகலா தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் அடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் இத்தனை தாயிக நம்ம தமிழ்நாட்டிலே தாயிய வளர்ப்பு யாரு இந்த ஊரிலே தியாகி யாரும் இல்ல போடா தாயி கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அவளே கோயில் அவளே உலகம் 10 மாசம் என்ன சுமந்து பத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாராதன்னு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா எதுக்கு வேண்டாம தோசு துரும்பு சீராம தொப்புள் போய் அறுத்தெடுத்த அம்மா கழுறக்க பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாடு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா
வாழ்க்கைக்கு முன்னாடி எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மாவோ ஆசத்துக்கு முன்னாடி ஆராசம் சும்மா காட்டி வர குறிச்சு அக்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாட கூட குறிச்சு கொள்ளு சோறு பொங்கி கொடுத்தேன் காட்டி வரல குறிச்சு அக்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாட கூட குறிச்சு கொள்ளு சோறு பொங்கி கொடுத்தேன் காலை வெட்டி நாடவு நட்டி கால் சட்டை வச்சு கொடுத்தேன் சிறுவாடி செய்து வச்சு சிறுவெட்டு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலை அம்மா கொஞ்ச நேரம் காணலை மதறிப்பேன் காய்ச்ச வந்து நாம சாயத்தை குடிக்க வைப்பேன் தாலிய வித்து கூட தாயின படிக்க வச்ச உள்ள பாட வார்த்தை இல்லை அம்மா பாட வார்த்தை இல்ல அம்மா தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா வாழ்க்கைக்கு முன்னாடி எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மாவோ ஆசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா குடியார அப்பனுக்கு அடிமான வாக்கப்பட்டு கோபுரமான உசரு நீ நம்பாடுபட்டு குடியார அப்பனுக்கு அடிமான வாக்கப்பட்டு கோபுரமான உசரு நீ நம்பாடுபட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கி புட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கி புட்டு பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகன் சும்மா பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகன் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாடி ஆசை சும்மா ஆரீரோ ஆரீரோ ஆரிராரிரோ 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 ஆரிராரிரோ
பொன்னாடை போர்த்தி எங்களுக்கு மாலை அணிவித்த கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வள்ளியாக வேடமிட்டு நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி மதுரையை சேர்ந்த கலைச்செல்வி அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஒரு பொன்னாடை வாங்கினா மாலை வாங்க மாட்டாங்க, ஒரு மாலை வாங்கினா பொன்னாடை வாங்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுக்குமே அதிகமான செலவு செய்யக்கூடியவங்க, சாதாரண இல்லை. ஒரு நாடகம் நடத்துவது என்பால் சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. எல்லாத்தையும் பார்க்கணும், நாடகக்காரங்களை பார்க்கணும், நாடகம் பேசுனதை பார்க்கணும், யார் யார் வந்திருக்கான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் எல்லாம் வந்திருக்கக்கூடிய ரசிகர் பார்க்காம இருக்கலாம், எல்லாம் ஏதாவது பேசிடுவாங்களோ என்னமோ அதையும் பார்க்கணும், எங்களையும் பார்க்கணும், எங்களுக்கு வேணுங்கிற பொருளையும் பார்க்கணும், மைசெட்டையும் பார்க்கணும். எல்லாத்தையும் சுற்றி பார்க்கக்கூடிய இது எதுன்னு கேட்டால் அது ஒரு நாடகம் நடத்துவர்களுடைய பொறுப்பு. அப்ப என்ன செய்வாங்க, நிறைய செலவுகள் செய்யும் பொழுது மாலை வாங்கினா பொன்னாடை வாங்க மாட்டாங்க, பொன்னாடை வாங்கினா மாலை வாங்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் வரக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு பொன்னாடையும் இந்த மலர் மாலையும் அணிவித்து எங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கௌரவப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கும் நாடகம் நடத்தும் அன்பு உள்ளத்திற்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றிகள். அந்த வணக்கம் 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 வணக்கம். கொஞ்ச நேரம் போட்டிருக்கேன், ரொம்ப நேரம் செஞ்சிருப்பாங்க பாவம், ரொம்ப நேரமா கட்டியிருப்பாங்க, கொஞ்ச நேரம் போட்டிருக்கேன். முருகா முருகன் மருகா முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாக விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே, செந்தில் முருகனே, மாயோன் மருகனே, உன் தண்டைக்கால் எப்போதும் மறவாது வாழ்ந்து கொண்டிருக்கும் குறிஞ்சிரில கொற்றவனான நம்பிக்கை மகளாக பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கை மகளாக பிறந்து பிள்ளை பிராயம் கடந்து கல்வி கூடம் நடந்து மங்கை பருவம் எழுதிய நான் இதுவரை பிறர் குறை கூறாமலும் பெற்றோர் சொல் தவறாமலும் நடந்து வருகிறேன். இந்த பேரின்ப வாழ்வு என்றென்றும் நிலைத்திருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா. முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கலியுக வரதா, சூரசம்காரா, சுப்பிரமணியா, வேலெடுத்து வீசி காட்டிய வேலவா, வெற்றி வேலா, வீரவேலா, ஞானவேலா, கந்தா, குகா, சண்முகா, சடாச்சரா அப்படின்னு எத்தனை திருநாமங்கள் என்னுடைய முருகப்பெருமானுக்கு. சொல்லிக்கொண்டே இருக்கலாம் முருகனுடைய திருநாமங்களை. முருகனுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் அனைத்துமே கலைந்து போகும் என்று சொன்னார்கள். பாவங்கள் அனைத்துமே கலைந்து போக வேண்டும் என்றால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீரிட்டாருக்கு மேவாராதே வினை அப்படின்னாங்க. திருநீர் பூசிட்டோம்னா எந்த வினையும் நம்மளை அண்டாதான். ஏன் திருநீர் பூசினா நமக்கு வினை அண்டாது? அப்படி என்னப்பா திருநீர்ல அவ்வளவு பெரிய பெருமை அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. திருநீர் என்பது எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா பசுமாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பசுமாட்டை சாணம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுக்கிறோம், எருவா தட்டுறோம், அந்த எருவை எடுத்து காய வச்சு அப்படியே அடுப்புல வச்சு சுட்டுட்டோம்னா அதுதான் சாம்பல். அந்த சாம்பலத்தை அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா விபூதி என்ற பேர்ல கோயில கொண்டு வச்சிருவாங்க. அப்படி கோயில கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பக்தர்கள் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, நம்மளுடைய குல தெய்வம் எதுவோ அதை மனதார நினைத்து 3 கையால எடுத்து முருகா 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 முருகா, அம்மா தாயே ஈஸ்வரி, எல்லா ஐயனாரே, எல்லா கடவுள்களும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இப்படி நெத்தி நிறைய பூசிக்கிடுவாங்களாம். அப்படி நெத்தி நிறைய பூசிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த வினையும் நம்மளை அண்டாதான். எந்த வினையோ நம்மளை அண்டாதான். அதுக்கு தான் காலையில எந்திரிச்சோன்னா விபூதி பூசணும் குளிச்சுட்டு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா விபூதி எதுல இருந்து வருதுன்னா அதாவது பசுமாட்டு சாணத்திலிருந்து. பசுமாட்டு சாணத்துக்கும் விபூதிக்கும் பூசுறதுக்கும் வினைக்கு என்னையா சம்பந்தம் அப்படிலாம் நீங்களாம் நினைக்கிறீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்களா, இந்த பசுமாடு பாத்தீங்களா, அந்த பசுமாட்டுல தான் எல்லா வித தெய்வங்களுமே அடங்கியிருக்கான். எல்லா தெய்வங்களும் அடங்கி இருக்கிற காரணத்தினாலதான் பசுமாட்டுடைய சாணத்தை எடுத்து அதுல முக்கியமாக வாழ்பகுதியிலே தான் மகாலட்சுமி குடியிருப்பாளாம். மாடு வச்சிருக்கவங்களாம் பாருங்க, பசுமாட்டுல பின்னாடி போய் தான் அப்படி தொட்டு கும்பிடுவாங்க. பின்னாடி தொட்டு கும்பிடுறாங்கன்னா என்ன, அங்க மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள் என்ற அர்த்தம். அப்ப மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும்னா என்ன செய்யணும், அவ போகும்போது அவளை அப்படி தொட்டு கும்பிடணும் பசுமாட்டை. ஆமா, உண்மையிலே மைசெட்டு மகாலட்சுமி, மகாலட்சுமினா மகாலட்சுமியா, அதனுடைய பெருமையை நான் அப்புறம் சொல்றேன். அப்படின்னு அந்த மகாலட்சுமி ஆப்பட்டல் அமர்ந்திருக்கிறாளா, அவளை தொட்டு கும்பிட்டோம் அப்படின்னம்னா உண்மையிலேயே நமக்கு எல்லா வித நோய்களும் இல்லாம போயிருமா. அது மட்டுமல்லாது
அந்த அதாவது இப்போ ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு பூப்புனிதம் அடைந்திருக்கா, பெரிய பொண்ணு ஆயிருக்கா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இதையெல்லாம் தீட்டை கழிப்பதற்கு ஒரு அந்தனர் வருவார். அந்தனர் என்ன செய்வார்? முதல்ல பாலும் கோமியம் தான் முதல்ல கேட்பார். இந்த பாலும் கோமியத்தை வாங்கி என்ன செய்வாங்க? ஒன்னா கலங்கி அப்படி இந்த வீட்டுல தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீடு பூப்புனிதம் அடைந்து விடும், புனிதமாயிரும். அப்ப அதனாலதான் உலகத்திலே மிக சிறந்த ஒரு கடவுள், நாம் தொட்டு கும்பிடக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டா அதுதான் பசுமாடு என்று சொல்லக்கூடியது. அந்த பசுமாடு தொட்டு கும்பிட்டோம்னா நமக்கு இப்படி பூசிக்கிட்டோம்னா எந்தவித வினையும் நம்மளை வந்து சேராது. அப்படி வினையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே அப்படின்னு. வந்த வினைனா இதுவரைக்கும் நாம தெரியாம செஞ்ச பாவம், இதுவரைக்கும் இனிமேலும் நாம தெரியாம செய்யக்கூடிய பாவம், இதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு. ஆனா நம்ம தெரிஞ்சே பாவம் பண்றோமே, அதுக்கு என்னைக்காவது மன்னிப்பு இருக்கா? தெரிஞ்சே செய்யற பாவத்துக்கு என்னைக்காவது மரியாதை இருக்கா? மன்னிப்பு இருக்கா? கிடையாது. தெரிஞ்சே பாவம் பண்றோமா இல்லையா? வினை 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 அப்படிங்கிறா. வினையில நிறைய வினை இருக்கு, எல்லா வினையும் கூட எடுத்துடலாம். ஆனா மக்கள்கிட்ட இருந்து இன்னும் மாறாத ஒரே வினை என்ன தெரியுமா? அதுதான் செய்வினை. செய்வினையிலிருந்து இன்னும் மாறவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னும் அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா 2 இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2 இடம் எந்த இடம் அப்படின்னா இந்த செய்வினை செய்யறதுக்குன்னு 2 இடம் எது தெரியுமா? அதான் மதுரைக்கு பக்கத்திலே, திருப்போணத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன் கோயில். இந்த மடப்புறம் காளியம்மன் கோயில போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னம்னா முக்கியமா உள்ளே கல்யாண மரம் என்று ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல போய் என்ன நமக்கு கல்யாணம் ஆகலைன்னா அங்க போய் ஒரு மஞ்சக்கயிறு எடுத்து கட்டிட்டு, அம்மா தாயே மடப்புறம் காளியம்மா நீ தான் எனக்கு துணை இருந்து நல்ல முறையில் எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அங்க அந்த மரத்துல அப்படி கோயில்ல போய் அப்படி மஞ்சக்கயிறை கட்டிட்டு சாமியை வேண்டணும். அது முக்கியமா பௌர்ணமி அன்னைக்கு அந்த உச்சி கால பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த 1 மணிக்கு போய் நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே அது நடக்கும். அவ்வளவு துடியான தெய்வம் அந்த அம்மா. அப்பேற்பட்டத மடப்புறம் காளியம்மன் கோயில்ல போய் யாராவது எனக்கு கல்யாணம் நடக்கல, எங்க வீடு நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாராவது கேட்க போறாங்களா? கிடையாது. இங்க இருந்து போய் காசு வெட்டு போடணும்னே போறாங்க. காசு வெட்டி போடுறதுக்கு ஆமா தெரியும், அதெல்லாம் தெரியும். அப்படியே அதெல்லாம் கூட இது பரவாயில்ல, இது போய் காசை வெட்டி போடுறது ஒரு பக்கம், இதெல்லாம் எதுக்கு தேவை? அதெல்லாம் தேவையில்லை. இது மட்டும் இல்லாம முக்கியமா இன்னொரு இடம் இருக்கு. அதுதான் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயில். இந்த மாசாணியம்மன் கோயில எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த அம்மா படுத்திருக்கோம், அந்த அம்மா காலுக்கு இடையில ஒரு குழந்தை இருக்கும். குழந்தை இருக்குன்னா என்ன காரணம்? ஒரு குழந்தை பிறக்க முடியாமல் அந்த அம்மா இறந்ததாக ஒரு ஐதீகமா. அப்ப என்ன செய்யறது அம்மா? நாம தான் குழந்தை பிறக்க முடியாம நாம தான் இறந்துட்டோம். ஆனா வரக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சுகப்பிரசவமாக ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் அந்த அம்மா எல்லாத்தையும் உட்காந்து அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வரக்கூடியவங்க எல்லாம் இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல, இது குழந்தை இல்ல அப்படின்னு மாசாணி அம்மன்ட்ட போய் அப்படியே அம்மா தாயே பாக்குறதுக்கு தான் விகாரமா தெரிவாங்களாம். ஆனா கருணையுள்ளம் படைத்தவள் யார் என்று கேட்டால் அவள் தான் மாசாணி அம்மன். அந்த அம்மாட்ட போய் அம்மா தாயே ஈஸ்வரி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி கும்பிடணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் கும்பிடுறதுக்கு அந்த அம்மா கோயிலுக்கு யாராவது போறாங்க? கிடையாது. இங்க இருந்து போய் 1 கிலோ மிளகாய வாங்கி நல்ல வலுவலுன்னு அரைச்சு அந்த அம்மா கண்ணத்துல அப்பி விட்டுருது. எப்படி அந்த அம்மா கண்ணை திகு திகுன்னு எரியுதோ அது மாதிரி அவன் குடும்பம் எரியட்டும். இதெல்லாம் தேவையா? தேவையே கிடையாது. அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற காலமெல்லாம் மாறி கண்ணுக்கு எதிரையே அவன் செய்யற பாவத்தை அவன் அனுபவிக்கிறான். எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்மளே சொல்லுவான், அவன் எனக்கு செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், சொல்றமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன காரணம்? காலம் மாறிடுச்சு, கலிகாலம் வந்துருச்சு. அவன் செய்யற பாவத்தை அவன் அனுபவிப்பான். இந்த செய்வனை எல்லாம் இனிமேல் செய்யாதீங்க. கோயிலுக்கு போனா மனதார வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னு வேண்டிக்கங்க. முக்கியமா அதாவது எதிரியாக இருந்தாலும் எதுக்கே பார்த்து கொள்ளலாம், பகையாளியாக இருந்தாலும் பக்கத்திலே பார்த்து கொள்ளலாம் என்று எவன் ஒரு மனதில் நல்லதை நினைக்கின்றானோ அப்பத்தான் நம்ம நாடு உருப்படும், நம்ம குடும்பம் உருப்படும், நம்ம ஊர் உருப்படும். எல்லாமே மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த எண்ணத்தை மனதார நினைத்து கொண்டு இனிமேல் இந்த செய்வனை எல்லாம் வீட்டுக்கார பொம்பளை சும்மா இருக்காது. அவன் பாத்தீங்களா அப்படி செஞ்சு விட்டியான் வாங்க போகும் கூப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் தூண்டி விடாம மக்கள் அப்படியெல்லாம் போயிடாம எல்லாம் நன்னதையை நிலையுங்கள் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி கொண்டு அடுத்து முருகப்பெருமானை வேண்டுவோம். முருகா முருகா செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு
நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் சிறுவோர் முருகே போலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் கண்கள் ரெண்டும் வேலனை எடுத்து கையோடு கொண்டானடி கண்கள் ரெண்டும் வேலனை எடுத்து கையோடு கொண்டானடி கண்ணகி மனதில் காதல் கடிதம் சொல்லாமல் சொன்னானடி ஓடல போனவன் ஓரிரு நாள் பாராமல் நின்றானடி ஊர்வலம் போனவன் ஓரிரு நாளில் மாறாமல் நின்றானடி. மாறாமல் வந்தவன் பாவை உடலில் சேராமல் சென்றானடி சேராமல் சென்றானடி செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் நாளை வருவார் நாயகன் என்று நல்லோர்கள் சொன்னாரடி நாளை வருவார் நாயகன் எழுதி நல்லூர்கள் சொன்னாரடி. நங்கையின் மனதில் காதல் கடிதம் சொல்லாமல் சொன்னானடி ஊர்வலம் போனவன் ஓரிரு நாள் பாடாமல் நின்றானடி ஊர்வலம் போனவன் ஓரிரு நாளில் மாறாமல் நின்றானடி. மாறாமல் வந்தவள் பாவை உடலில் சேராமல் சென்றானடி சேராமல் சென்றானடி செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் முருகனுடைய திருநாமங்களையும் பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தாலும் அடுத்து யாரை வணங்க வேண்டும்? மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக அமர்ந்திருக்கிறாளே நம்முடைய தாய். அந்த தாயை நாம் வணங்க வேண்டும். அதே மாதா சொல்றாங்க, மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, காளியம்மா, மாரியம்மா, முத்தாளம்மா அப்படின்னு எத்தனை தெய்வத்தை சொல்றோம். எந்த தெய்வத்தையாவது நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோமா? எந்த தெய்வத்தையா நம்ம நேரடியாக பார்த்திருக்கிறோமா? பார்த்தது கிடையாது. யாரின் வடிவமாக பார்க்கிறோம் என்றால் பெற்ற தாயின் வடிவமாகத்தான் நாம் தெய்வத்தை பார்க்கிறோம். பெற்ற தாய்க்கும் தெய்வத்துக்கு ஏன் ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா 300 நாள் சுமந்து ஒரு உலகத்துக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் தாய். 300 நாள் சுமக்கிறது சாதாரணப்பட்ட காரியமா? தொந்தி சரிய, தொடை நடுங்க 300 நாள் நம்மளுடைய உடைமைகளே நம்மளால சுமக்க முடியல. ஒரு கைப்பையை எடுத்துக்கிட்டு போறா, பக்கத்துல ஒருத்தர் வருவாரு, தெரிஞ்சவர் பேசிக்கிட்டே போவா. ஏப்பா ஏய் எவ்வளவு நேரம் நான் தூக்கிட்டு வரேன், செத்த நேரம் தூக்கிட்டு பிடிச்சு கொண்டு வாயா, கையில கொடுத்துட்றோம். அப்ப நம்ம உடைமைகளே நம்மளால சுமக்க முடியல. ஒரு பஸ்ல ஏறுறா, நமக்கு தெரிஞ்சவர் உட்காந்துருப்பாரு, நமக்கு உட்கார இடம் கிடைக்காது, நம்ம கையில ஒரு பை இருக்கும். என்ன செய்யறான் அந்த பைய? அண்ணே இது வச்சிருங்கண்ணே, இறங்கும் போது வாங்கிக்கிறேன் சொல்றோமா இல்லையா? அப்ப தன்னுடைய உடைமைகளே நம்மளால சுமக்க முடியவில்லை. 300 நாள் சுமக்கின்றார் ஒரு குழந்தையை. அது மட்டுமல்ல, அது பிரசவம் அப்படிங்கிறோம். குழந்தை பிறந்துருச்சுன்னா பிரசவம், குழந்தை பிறக்கலைன்னா பிரசவம். சவம்னா நம்ம இறந்து போயிரும் தெரியும், தெரிஞ்சாலும் ஒரு உயிருக்குள் ஒரு உயிரை சுமக்கின்றாள் தாய். அவள் தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அதான் தாயிற் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை படித்து தெரிந்திருக்கிறோம் அல்லவா? அதனால தாய்க்கு மரியாதை கொடுக்க வேண்டும், தகப்பனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். தாய்க்கும் தகப்பனுக்கு நீங்க எதுவுமே செய்யாம நம்ம ஊர் கோயில்ல வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அன்னதானம் போட்டாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேராது. அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேராது. அப்ப என்ன செய்யணும்? பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை நல்லவைகளை எல்லாம் செய்யணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம்,
நம்ம வீட்டுக்கிட்ட இப்படித்தான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னன்னா, அவர் அம்மா அப்படி உள்ள படுத்திருந்தாங்க. இந்த அம்மா இவர் வந்து பொண்டாட்டிக்காக நான் அம்மா உள்ள ஒரு தனியா படுக்க வச்சிருந்தார். உடனே அந்த அம்மா உள்ள படுத்திருந்துச்சு. இவர் வெளியில போறதுக்காக அவர் தலையை சீவிக்கிட்டு இருந்தார். உடனே அந்த அம்மா உள்ள இருந்து ஒரு வார்த்தை தான் கேட்டுச்சு, தம்பி அப்பா டவுனு பக்கம் போறியா அப்படின்னு தான் கேட்டுச்சு. இவனுக்கு வந்துச்சே கோவம். என்னட்டா இப்ப எங்க போனாலும் எங்க வரேன்னு கேட்டுக்கிட்டே செத்தனே சும்மா இருக்க முடியல உன்னால அப்படின்னு திட்டுனான்ல. நம்ம பயந்துருச்சு. ஐயோ முக்கியமான இடத்துக்கு தான் மயம் போறான் போல இருக்கு, நம்ம தான் ஏதோ தப்பா கேட்டோம் போல இருக்கு அப்படி பயந்து அந்த அம்மா ஒதுங்கி அப்படியே உட்காந்துருச்சு. உட்கார்ந்த உடனே என்னாச்சு, இவன் மறுபடியும் வந்து என்னம்மா வேண அப்படின்னா, இந்த ஏதாவது வெத்தலை பாக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வேற வேலை இல்லை உனக்கு, கிளம்பி இன்னும் சாக மாட்டாம உயிரை கிழங்குறா பாரு, சரி ஏன்டா இப்படி எல்லாம் பண்றானே தெரியலன்னு இப்படி கடிச்சு விட்டான். அந்த அம்மா மனசுக்குள்ள நினைச்சு கொஞ்ச நாள்ல அந்த அம்மா இறந்து போயிருச்சு. இறந்த உடனே என்ன பண்ணேன், சும்மா விட்டேன், பக்கத்து ஊர்ல போய் 1 லட்ச ரூபா கடை வாங்கினேன், 50,000க்கு வெடி வாங்கினேன், 50,000க்கு பூ பல்லாக்கு வச்சேன். அந்த அம்மாவை தூக்கி அதுல உட்கார வச்சு ஊருக்குள்ள டம்முன்னு அடிச்சு தூக்கிட்டு போறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், ஆத்தாடி ஆத்தா அவங்க அம்மா செத்ததுக்கே 1 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கான், அந்த அம்மா உயிரோட இருக்கும்போது எம்புட்டு செலவழிச்சிருப்பேன். அங்க குத்துப்பட்டது கூட அந்த பொம்பளைக்கு தான் தெரியும். போனா எந்திரிச்சு வந்து சொல்ல போதா என்னை அடிச்சான் பிடிச்சான் வாங்கி கொடுக்கலன்னு. அப்ப இதெல்லாம் என்ன காரணம், பகுமானம், அடுத்தவன் பேசட்டும் அப்படின்னு. இதெல்லாம் சரியா? 10 ரூபாய்க்கு கூழு வாங்கி மனசார பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க மனசார நல்லாயிருன்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்துனாதான் நமக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும். என்னவா அப்படி நல்லது கிடைக்கும். அப்படி நல்லது நடந்துச்சுன்னா பெத்த தாயோட ஆசீர்வாதம் தான் உலகத்திலே மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்லாம இங்க இப்ப பெண்கள்லாம் காணா எங்க இருக்காங்கன்னே தெரியல. வர நாடகம் பார்க்க வர்றதே கிடையாது பெண்கள்லாம். அதுலயும் ஆடல் பாடல் வச்சா முன்னாடி ஆம்பளையில காட்டி இவகதே உட்கார்ந்து இருக்கிறது. ஏன் பொம்பளை தான் முதல் எதிரி. எவ குட்டையா ட்ரெஸ் போட்டு வந்திருக்காலும் அது முன்னாடி உட்காந்து ஆடு பாக்குறது நல்லாவா இருக்கு. நாடகங்கள் எவ்வளவு நல்ல கருத்துக்களை அதெல்லாம் பாக்குறது இல்ல. என்னமோ நமக்கு புத்தி இல்லாத மாதிரி இந்த அம்மா புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளை சொல்லிட்டு ஆடல் பாடல் பார்க்க போறது. ஏன்னா இதுக்கெல்லாம் வேற காரணமே இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நம்ம பேசுறோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அந்த காலத்துல எல்லாம் ஒரு கிராமத்துல வந்து 1 நாடகம் 2 நாடகம் தான் நடக்கும். அப்ப இந்த யூடியூப் சேனல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இந்த திருவிழால 1 நாள் 2 நாள் நாடகம். கூட்டம் பாத்தீங்கன்னா கட்டி ஏறி நிப்பாங்க. அங்கெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் நிறைஞ்சு போயிருக்கும். ஏன்னா இந்த 1 வருஷம் திருவிழா விட்டு அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். பக்கத்து ஊர்ல போய் ஆம்பளைய பார்த்துட்டு வந்துருவாங்க, பொம்பளைய போக முடியாது. அப்ப அந்த கூட்டம் பூரா அப்படி உட்காந்து நாடகத்தை அவ்வளவு ஒரு ரசனையா பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப காரணம் என்னாச்சு, நீங்க கோச்சுக்கிறாதீங்க, யூடியூப் சேனல் கோச்சுக்கிறாதீங்க. ஏன்னா இப்ப எல்லாம் யூடியூப் சேனல் அம்பிட்டு வந்துருச்சு. இப்படின்னு தட்டி விட்டா என்ன நாடகம் வேணும், எந்த வள்ளி வேணும், எந்த ராஜவாட்டு வேணும், என்ன பப்பு டான்ஸ் வேணும், எல்லாம் இவங்க போட்டு விட்டுறாங்க. இதை வந்து எதுக்கு இவ்வளவு தூரம் உட்காந்து சிரமப்பட்டு பார்க்கணும்? அந்த ஏசி ரூம்ல நல்ல மெத்தையில 2 தலானியை போட்டு இப்படி படுத்து பார்க்கலாம்ல. இப்ப இது முக்கியமா அது முக்கியமா? அதுதானே முக்கியம். அப்படி இந்த மெத்தையில படுத்துக்கிட்டு பாக்குற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. உண்மையிலே நாடகக்காரவங்கள ரொம்ப மனசார ரொம்ப வேதனைப்படுறோம். இப்படி இத்தனை கூட்டம் இந்த கூட கோயில்ல எம்புட்டு கூட்டம் கூடும்னு எனக்கு தெரியும். இந்த எளியார்பத்திலேயாவது வரிசையா நாடகம். இப்பதான் சாவித்திரி நாடகத்துக்கு நான் வந்தேன். அவ்வளோ கூட்டம் இருக்கும். சரி வரிசையா நாடகம் கூட்டம் இல்லை, ரைட்டு. இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் இல்லாம இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால தயவுசெய்து பக்கத்துல நாடகம் நடக்கட்டும். வள்ளி திருமணம் இருக்குல்ல, வள்ளி திருமணத்தை இங்க பாதி பேர் பார்க்கலாம், அங்க பாதி பேர் பார்த்துக்கிட்டு போய் எந்திரிச்சு போயிடுறது. தயவு செய்து உங்க எல்லாத்தையும் காலில் விழுந்து எல்லாத்தையும் கும்பிடுறேன். இந்த நாடக கலையை வளர்க்கறதே உங்க கையில தான் இருக்கு. உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல நன்றி, வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கிறவங்களாவது இருங்க, தனியா எங்களை விட்டுட்டு நீங்களும் போயிடாதீங்க. ஒரு வீட்டு பகையாளி இருந்தா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பேச மாட்டான்ல, அது மாதிரி இங்க நாங்க தனியா நிப்போம், நீங்க வாட்டுக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க எல்லாத்தையும் நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்து தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணை நீயே மகமாரி, தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணை நீயே மகமாரி.
முருகனுக்காக காவலுக்கு போட எங்க அப்பா பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் காவல் பாருங்க அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. எங்க அப்பாவுடைய வாய்மொழி தட்டாம காவலுக்கு நான் வந்துட்டேன். எங்க அண்ணன் வருவாரு, தோழி வர்றா, எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் காவல் பார்க்க வேண்டும். யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. முருகா முருகா என்ற திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். முருகா என்று அழைத்தாலே என்னுடைய மனம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டா முருகனை நான் என்ன நினைக்கிறேன், முருகா முருகனை வந்ததுலேருந்து முருகனே கும்பிடுறேன்னு, வேற எந்த தெய்வமும் இல்லையம்மா, நீ ஏன் முருகனே கும்பிடுறேன்னு யாராவது கேட்குறீங்களா? ஏன்னா முருகனைத்தான் நான் விரும்புறேன். முருகனை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதனால முருகனையை நான் விரும்புறேன். அப்படின்னா முருகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ஆமா, ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் 2ஆம் தாரமா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா நான் யாரு என்ன விவரம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2ஆம் தாரத்துக்கு தான் இப்ப மரியாதை அதிகம். யாராவது மூத்த தாரத்துக்கு மரியாதை இருக்கா? கேளுங்க பாப்போம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மூத்த தாரம் பூரா அரிச்சு எடுத்துடுவா. அரிசி வாங்கிட்டு வாங்க, பருப்பு வாங்கிட்டு வாங்க, காய்கறி வாங்கிட்டு வாங்க, பக்கத்தூர்ல போய் 50,000 கடன் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், அதை செய்யணும் இதை செய்யணும். மனுஷனுக்கு நிம்மதியே இருக்காது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சா போதும், அதை வாங்கி இதை வாங்கன்னு போட்டு உயிரை வாங்குறாளே. அப்படி ஒரு கடுப்பை கிளப்பிடுவான் மூத்ததாரம். ஆனா 2ஆம் தாரம் அப்படி கிடையாது. எல்லாமே இருக்கு, நீங்க மட்டும் வந்துட்டு போங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? 2ஆம் தரத்துக்கு தானே போவாங்க. அது மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னதான் அரிச்சு எடுத்தாலும் உலகத்திலே நமக்காக தலைமாட்டில் உட்காரக்கூடிய ஒரே பெண்ணு மூத்ததாரம் ஒண்ணுதான். அவதான் அதுக்கு எல்லாமே காரணம். இருந்தாலும் இதெல்லாம் பூலோகத்தில் நடக்கக்கூடியவள். நான் யார்? மேலோகத்தில் இருக்கக்கூடியவள். என்னுடைய தங்கை, என்னுடைய அக்காவாகப்பட்ட தெய்வ யானைய அடிக்கடி முருகா முருகா என்று சொல்லி அண்ணா ஆகாரம் உண்ணாமல் சீக்கிரமாக முருகப்பெருமானை அடைந்து விட்டாள். ஆனா நான் அப்படி கிடையாது. எப்ப சாமி முடமோ அப்ப மட்டும் முருகான்னு கூப்பிட்டேன். முருகன் பார்த்தாரு, எனக்குன்னா உனக்குன்னா அவ்வளவு மண்டக்கணமா? நான் எப்ப தினமும் கும்பிட சொல்றேன், நீ எப்பயாவது ஒரு தடவை தான் முருகான்னு சொல்ற. உலகத்தை அதாவது போய் பூலோகத்துல போய் பிறந்து 11 மணில இருந்து காலையில 5:30 மணி வரைக்கும் முருகா முருகா முருகன் கத்திக்கிட்டே கேட 5:30 மணிக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அழகா இன்னைக்கு அழகா 5:30 மணிக்கு இன்னைக்கு கல்யாணம். அந்த 5:30 மணிக்கு கல்யாணத்தை அழகா நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்றால் முருகன் சீக்கிரமாக வர வேண்டும். முருகனை எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. எனக்கு சொல்லடி விஷயம் இல்லடி. அன்பே ஓடிவா, அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா, அன்பால் கூடவா, கோப்பையிலே தினமும் என்னை தொட்டு அள்ளி கொள்ளாமல் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் இல்லடி. சொந்தம் பந்தம் என்னை காலாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை தீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி தீராட வரணும், என்னை என்னை என்று தீராட வரணும். என் கணக்கு காணாத இந்திர காலத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்று தந்துவிடு. என் கணக்கு காணாத மன்னன பானத்தை கண்டு கொஞ்சம் என்னிடத்தில் சேர்த்துவிடு. அன்பே ஓடிவா, அன்பே ஓடிவா, அன்பால் கூடவா, கோப்பையிலே தினமும் என்னை தொட்டு அள்ளி கொள்ளாமல் என்னடி. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் கண்ணில் ஆடும் நிலவே, கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலே, மின்னல் மின்னல் போலாடு மழகே, கட்டுக்குள் நிற்காது திரிந்த காளையே, கட்டிவிட்டு கண்டு விட்டு சுந்தரியே, அக்கரைக்கும் இக்கரைக்கும் திரிந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிளியே, என்னுள் நீயடி, என்னுள் நீயடி, உன்னுள் நானடி, கோப்பையிலே தினமும் என்னை தொட்டு அள்ளி கொள்ளாமல் என்னடி. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை ஊரு பின்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.
நகவட்ட சரியாக 5:30 மணியில கல்யாணம். 5:30 மணிக்கெல்லாம் நீ கல்யாணம்னா என்ன காரணம்? 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணணும். பிரம்ம முகூர்த்தம்னே வைக்கிறாங்களே, அப்பதானே கல்யாணம் நடக்கணும். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணா எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா. அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்றது. அந்த காலத்துல எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணுவாங்களாம். ஏன்னா எங்க அம்மாச்சி சொல்லியிருக்காங்க, எனக்கெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சுன்னு. அப்ப 5:30 மணிக்கு கல்யாணம் நடந்தா எல்லா தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப நம்ம அந்த 5:30 மணிக்கு யாராவது இப்ப கல்யாணம் பண்றாங்களா? கிடையாது. எல்லாம் 9 to 10, 10 to 12. அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை வச்சாத்தான் வருவோம். அன்னைக்கு தான் பிள்ளைகளுக்கு லீவு. நம்ம சௌரியத்துக்கு பிரம்ம முகூர்த்தம்னா எல்லா தெய்வங்கள் அப்பதான் நம்ம வெளியில வருவாங்களாம். அதாவது அதிகாலையில தான் நல்ல தேவதைகள் வெளியில வருமா. நல்ல கேள்வி, அதுதான் நல்ல உங்களை பாராட்டுறேன். ஏன்னா வெளியில வந்து ஆமா, அது உண்மையான விஷயம். நல்ல இன்னொன்னுங்க, நீங்க 5 மணிக்கு முழிச்ச உடனே குளிக்க வேணாம். நீங்க நல்லா பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு நீங்க வெளியில வந்து, கடவுளே தேவதைகளே எனக்கு இன்றைக்கு நல்லது நடக்கட்டும் மட்டும் நினைங்க. மேல இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய தேவதைகள் என்ன நினைப்பாங்கன்னா, அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்களாம். அப்ப நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டதுதான் நடக்கும். நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கட்டும். அந்த பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரத்துலதான் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், ஒரு பெண் ருதுவாக வேண்டும். தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடியது யாருன்னு கேட்டா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு பெண்ணுக்கு தாலி பாக்கியத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய நேரமும் அதுதான் முக்கியம். அதுதான் அந்த நேரத்துலதான் இப்பதான் கல்யாணம் ஆகணும்னு எழுதி கொடுப்பாங்க. அப்பதான் அந்த அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்குமா. அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்றது இல்ல. இப்ப 10 to 12, 12 to அதுல ஞாயிற்றுக்கிழமை வச்சாதான் அதுல பெண்களை பார்க்கணும். ஏண்டியே கல்யாணத்துக்கா போற? ஏமா இன்னைக்கு சாப்பாடு என்ன? மாப்பிள்ளை பொண்ணு பேரெல்லாம் கேட்கறது இல்ல. சாப்பாடு என்ன இன்னைக்கு? சைவமா அசைவமா? சைவம்னா அங்க போறதே கிடையாது. அசைவம்னு வச்சுக்கோங்க, ஒரு பந்தி நடக்கையில பின்னாடி குடுக்குன்னு போய் நின்னுக்கிறது, இடம் போயிருமா. இதெல்லாம் அசிங்கமா. நான் வீட்டுல உங்க புருஷன் பிள்ளைலாம் உங்களுக்கு கறிப்பு முடிவு எடுத்து கொடுத்தது இல்லையா? இப்படியா போய் நின்றுகிட்டு இருக்கிறது? நல்லா இருக்கல. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த நேரத்துல சாப்பாடு நேரத்துல அதெல்லாம் செய்யாம தாலி கட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துக்கு தான் போகணும். இப்பதான் திருமண விழாங்கிறாங்க. அந்த காலத்துல திருப்பூட்டு விழான்னு சொல்லுவாங்களாம். திருப்பூட்டுதல்னா கல்யாணம் பண்ண தாலி கட்டுறது. அப்படி தாலி கட்டும் போது என்ன செய்வாங்க, நம்ம பெண்கள்லாம் வெள்ளனே எந்திரிச்சு போய் அப்படி தாலி கட்டுறதை போய் பார்த்துட்டு தன்னுடைய மாங்கல்யத்தை எடுத்து, அம்மா தாயே ஈஸ்வரி என்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச செல்வத்தை கொடுத்து அவர் நல்லபடியா இருக்க வைத்தாயே, அவர் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் தாயே அப்படின்னு சொல்லி இந்த மாங்கல்யத்தை இப்படி கண்ணில் ஒத்திட்டு இப்படி உள்ள வச்சுக்குவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல நடக்கும். இப்ப யாராவது தாலியத்தை அப்படி கண்ணில் ஒத்திட்டு உள்ள வச்சுக்கிறாங்களா? கிடையாது. வர வர தாலி டாலர் செயின் மாதிரி தொங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? டிவி தான் முத காரணம். இந்த டிவியை பார்த்து பார்த்து எங்க பெண்கள் அனைவரும் ரொம்ப கெட்டு போனாங்க. பூரா டாலரை பூரா முன்னாடி, அந்த டாலர் மாதிரி தாலி கொடியை முன்னாடி போட்டுக்கிட்டு திரிகிறது. இது நல்லாவா இருக்கு? டிவி பாருங்க வேண்டான்னு சொல்ல, நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதே முத டிவி தான். அந்த டிவியில வர்ற நாடகத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன், டிவியில வர்ற நாடகத்துக்கு எந்த பொம்பளையா தனக்குன்னு ஒரு புருஷனை தேடுறாளுங்களா? கிடையாது. அடுத்த புருஷன் மேலதான் இவ ஆசைப்படுறான். ஏன்? அதுக்கு என்ன காரணம்? நான் தானே முத விரும்பினேன், அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? அவளை விஷத்தை வச்சு கொன்னாவது அவனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, யாரை எப்படி கொல்றது, எப்படி சொத்தை அபகரிக்கிறது, இதை பூரா சொல்லி கொடுக்கறது எது? டிவி நாடகம் தான். அதுல எங்க பெண்கள் அது நம்ம பெரிய அதிசயத்தை பார்த்தா ஆடு உட்காந்து பாக்குறது. கட்டின புருஷன் வந்து அங்க சோறு கேட்டா போச்சு, ஏன் செத்த நேரம் சும்மா இரியா, நல்ல சீனு ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்தா உனக்கு சாப்பாடு வெட்டி கிடக்கு. என்ன நல்ல சீனு? அடுத்த புருஷனுக்கு அபகரிக்கிறது நல்ல சீனா? அதை போய் அப்படி ஆர்வமா. அதை காட்டில ஒரு முக்கியமான விஷயம், அந்த நேரம் கரண்ட் போயிருச்சுன்னு வச்சுக்க, இந்த வயர்மேனை திட்ட பார்க்கணும். ஐயோ இல்ல தம்பி, உண்மையிலே சொல்றேன். அந்த அவர் வயர்மேன் அதான் சங்கடப்படுறாரு. இந்த வயர்மேனை திட்டு இருக்கு பாருங்க பாவி, அதுலயே கை வச்சிருப்பேன் போல, படக்குன்னு புடுங்குறேன். நல்ல சீனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்படி புடுங்கி விட்டானே. அடியே பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கான்னு பாத்துட்டு வா. இந்த அம்மா எங்கேயோ போய் வீட்டுல பாத்துருக்கு பேச. இல்லப்பா, அட இல்ல தம்பி, நீங்க வேற. உண்மையிலே எங்க வீட்டுல நடக்குது, எங்க உண்மையில சத்தியமா நடக்குது. நாங்க வெளியில தான், நான் நாடகத்துக்கு போயிட்டு வந்து அசந்து அப்படியே ஹால்ல படுத்திருப்பேன் இந்த காத்துக்காக. எங்க அம்மாவும் எங்க அம்மாச்சியும் அந்த டிவியை போட்டுட்டு அம்மாடி அவங்க பேசுற பேச்சு இவங்களுக்கு ப்ரெஷர் ஏறுது. இருந்தாலும் அதை பார்க்கணும்.
இதெல்லாம் அடுத்த எழுதி கொடுத்துருமா. அதனால சொல்றேன், இதெல்லாம் வந்து நல்லா இல்ல. நமக்கு தேவை என்னன்னா, நம்ம கட்டின புருஷனும் நம்ம பிள்ளையும் தான் முதல்ல முக்கியம். அவங்க சம்பாரிச்சு போட்டா தான் நமக்கு சாப்பாடு. டிவி காரையவன் கொண்டாந்து கொடுக்க போறது இல்லை. அதனால இருக்கக்கூடிய பெண்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இருக்கிற ஆம்பளைய போய் சொன்னாலும் சரி, தயவு செய்து பெண்களை கேட்டுக்கிறேன், டிவி பாருங்க, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை எல்லாம் விட்டு விடுங்கள். உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பொம்பளைய விட அதிகமா இல்ல, இருக்கக்கூடிய ஆண் வர்க்கத்துக்கு அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக, என்னுடைய சார்பாக நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம். நீங்களாவது உட்கார்ந்து இருக்கீங்களே, நன்றி வணக்கம். எதுக்கு உங்க வர்க்கத்துக்கு நிறைய நான் சொல்லுவோம்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த விஷயம். செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சே திடுக்கிட்டு பாடுதையா இந்த மனசே. செவ்வரளி தோட்டத்திலே ஒண்ணு நினைச்சே திடுக்கிட்டு பாடுதையா இந்த வயசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்த்தையிலே கொதிப்பு அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைக்கே திடுக்கிட்டு பாடுதையா இந்த மனசே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனைகையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே கருகிற குருவிகளே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையை தீரவில்லை. ஐடமே வெட்கமது உங்களுக்கு இல்லை, வெட்க மறந்தா உங்களை இல்லை. என்ன 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 நினைப்பில் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்திலே ஒண்ணு நினைச்சே திடுக்கிட்டு பாடுதையா இந்த மனசே. ஐலேசா ஐலேசா ஓடிவா ஓடிவா, ஐலேசா ஐலேசா ஓடிவா ஓடிவா. ஆடு ஆடு ஆடாதம்மா, ஆசை அது தீராதம்மா. ஆசை வச்ச பூவாட்டம்தான், ஆசை வச்ச எண்ணாட்டம். மனசுல கொண்டாட்டம், மலருது திண்டாட்டம். ஆடு ஆடு ஓயாதம், ஆசை அது தேயாதம்மா. ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கு. நெஞ்சத்தில இடம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கு. ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கு. நெஞ்சத்தில இடம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கு. உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. இடையா என்னமோ சொல்ல நினைச்சு ஒன்ன தொட்டதும் சொல்ல மறந்து என்ன 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 நினைச்சு எல்லாத்தையும் நீதானே. செவ்வரளி தோட்டத்திலே ஒண்ணு நினைச்சே திடுக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கொதிப்பு அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சே திடுக்கிட்டு பாடுதையா இந்த மனசு இந்த மனசு இந்த மனசு. என் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. அருமையான முறையில் இதுக்கெல்லாம் வந்து இந்த பெருமையை பூரா ஒளிபெருக்கியே தான் சேரும். உண்மையிலேயே அழகான முறை. நேற்று அறந்தாங்கி பக்கம் போயிட்டு இருந்தோம். அறந்தாங்கி பக்கம் அங்கே ஒரு மைசூர் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து வெளியில் பூரா நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் சொல்லி சொல்லி நம்ம இன்னொரு கிடைக்கல எங்களுக்கு. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல. இருந்தாலும் அதை வச்சு நல்லபடியாகவே உள்ளதை கொண்டு சிறப்பாக செய்யணும்னு நாங்களே அதை வச்சு பாடிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இன்றைக்கு மேடைக்கு நல்லா இருக்கு, வெளியிலே நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலே மகாலட்சுமி தான். அப்படி அழகான முறையில் எங்களுக்கு ஒளி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் ஒளிவெளி அமைப்பாளருக்கும் அதை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். தம்பிக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. முக்கியமாக
இன்னும் நிறைய பாடிக்கிட்டே இருக்கலான்ற ஆசை தான் ஏற்படுது. சில நேரம் எப்படா உள்ள போகுன்ற மாதிரி இருக்கும். அழகான முறையில நல்லா இருக்கு. அது மட்டுமல்லாது இந்த உலகத்திலே எத்தனையோ முறை இருந்தாலும் கடவுள்களை தினமும் வணங்க வேண்டும் என்று அழகான முறையிலே இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் நாடக குழு, அதாவது நேர்த்திக்கடன் நடக்கிறாங்களா, நேர்த்திக்கடன் நடத்தக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி. உண்மையிலேயே சாப்பாடு அருமையான முறையிலே யாருமே இப்படி சாப்பாடு போட்டிருக்காங்க. அழகான முறையில் சாப்பாடு போடுறாங்க. இது வரைக்கும் இந்த சீசனுக்கு நான் சாப்பிட போனதே கிடையாது. தம்பி வீட்டுக்கு தானே போனதில்லை தம்பி. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு நான் ஏன் வந்தேன்னு கேட்டால், இன்னைக்கு நான் அறந்தாங்கிலேருந்து வரும்போது 11 மணி 11:30 மணி. உங்களுக்கெல்லாம் தெரியும், நகைச்சுவை நடிகர் இமயம் அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் அசிங்கமே பேசாமல் நல்ல பாடல்களை பாடிக்கொண்டிருந்த குண்டு சேகர் மாமா உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் காலமாயிட்டார் இன்னைக்கு. அது அங்கே போயிருந்தோம். மனசெல்லாம் ரொம்ப கனமாக இருந்துச்சு. தூங்கலை, சாப்பிடலை, எதுவுமே செய்யலை. அப்படிப்பட்ட அவரை இழந்தது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அங்கே போய் இருந்துட்டு நான் வரையில் 4 மணி ஆயிடுச்சு. சாப்பிடல, குளிச்சுட்டு நாங்களுக்கிட்ட வந்துட்டோம். தூங்கவும் இல்லை. அந்த ஒரு சாப்பிடாம இருந்து அப்படி கத்த முடியாது, தம் கொடுத்து பாட முடியாது, சாப்பிட போவே மாட்டேன். பிள்ளைகளாம் ரொம்ப சங்கடப்பட்டு வாக்கா நான் போய் சாப்பிட்டு வருவோம் கான். தம்பி வீட்டுக்கு போனால் நல்ல கவனிப்பு, அழகான முறையில் சாப்பாடு அமைத்து கொடுத்த அன்பு தம்பிக்கு நன்றி. நன்றி கலந்த வனம். வீட்டில் நல்லா கவனிச்சாங்க. அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், அந்த டிவி பக்கம் திரும்பாமல் இருந்தாலும் அந்த பையன் அவனை கண்டிப்பாக காலையில் கூட்டிட்டு வாங்க. நாங்கள் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அப்படியே அந்த டிவியில் சுட்டி டிவி ஆன்னு 10 மணிக்கே இருந்தேன். அவனுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிடுங்க. எங்களை எல்லாம் இப்படி உலகத்துக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கும் யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. எல்லாரும் எடுக்கிறாங்க, சில பேர் போடுறது கிடையாது. நீங்கள் போடுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இசைக்கலைஞர்களுக்கு நன்றி. நிறைய பேர் போட மாட்டாங்க, அது சரி. அவங்களுக்கு தேவை காசு. வந்தால் காசு, வரலைன்னா பிரச்சனை இல்லை, உள்ளதுக்கு போட்டுருவாங்க, அது வேற விஷயம். எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு நாடக அமைப்பாளர், என் அன்புக்கு பாசத்துக்குரிய அன்பு சகோதரன், நகைச்சுவை நடிகர் எங்களது கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் இல்லாட்டினாலும் அவனுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்து யாருக்கு சொல்லணும்னா, குயிலே கவி குயிலே யாரை எண்ணி தேடுகிறாய், மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவுக்குள் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. உறவுக்குள் அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. குயிலே கவி குயிலே